எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு கிரியேட் இன்வென்ட்ரி அண்ட் ஹவு டு பாஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கிரியேட் ஏ கம்பெனி வித் த நேம் எஸ்கே புக் ஷாப் ஆக்ரா. கிரியேட் த ஃபாலோயிங் ஸ்டாக் குரூப் கேட்டகரி ஸ்டாக் ஐட்டம் யூனிட் அண்டு குடோன். இதை மாத்திரம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்துப்போம். கேட்வே ஆஃப் டேலி போங்க. எஸ்கே புக் ஷாப் ஆக்ரா அப்படின்னு ஒரு எஸ்கே புக் ஷாப் கம்பெனி பேர் எஸ்கே புக் ஷாப். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐஃபன் போட்டு ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இந்த பக்கம் ஃபினான்ஷியல் இயரை எடுத்துருங்க. அட்ரஸ் வந்து 3 லைனில் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு 6,31,000. 28361563. 8825470442. மெயில் ஐடி ராஜா சரி எஸ்கே புக் ஷாப் ஆக்ரா அப்படியே வச்சுப்போம். எஸ்கே புக் ஷாப் @gmail.com. ஸோ ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் 24. என்டர் சேவ். ஸோ மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸ் எனேபிள் பண்ணிக்கோ. இன்டகிரேஷன் எஸ். ஜிஎஸ்டி வேண்டாம் இந்த சம்முக்கு, அப்புறமா பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி நோ. என்டர் கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணு. ஓகேவா? இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, காப்பி நோட்டுன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ மொத்தம் 2 குரூப் இருக்குது. ஸோ டேலியில் ஃபஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஸ்டாக் குரூப். அதில் புக்குன்னு ஒரு குரூப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஒரு குரூப்பு, நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகரியில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டு கிளாஸ்மேட்ஸ். ஒரு ஸ்டெப் எஸ்கேப். கேட்டகரியில் கம்ப்யூட்டர் புக்ஸ் அப்படின்னு ஒன்று, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று, மேனேஜ்மெண்ட்டு கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு ஒன்று. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக போயிடுச்சு. ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் ஸ்டாக் கேட்டகரி. அதில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, மாற்றிட்டோம். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு பூரா நம்பர்ஸ் தான். கிரியேட்டில் போய்ட்டு என்ஒஎஸ், ஃபுல் ஃபார்ம் வந்து நம்பர்ஸ், டெசிமல் கிடையாது, க்ளோஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடோன். சில பேருக்கு குடோன்னு இருக்கும், சில பேருக்கு லொக்கேஷன் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஓகே தான். அதில் மெயின் லொக்கேஷனை போய்ட்டு நீங்கள் பண்ணணுமா இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணணுமானா க்ரியேட் பண்ணிக்கோ. புதுசாக க்ரியேட் நியூன்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோ. ஆக்ராவில் ஒரு குடோன்னு, மதுராவில் ஒரு குடோன்னு இருக்குது. ஆக்ரான்னு ஒரு குடோன்னு, மதுரான்னு ஒரு குடோன். ஆக்ரா, மதுரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஸ்டாக் ஐட்டம், ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டமாக போடலாம். முதல் ஸ்டாக் ஐட்டம் பாருங்கள், ஐடி டூல்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம். ஐடி டூல்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம். பார்ட் நம்பர் வேணும்னா போட்டுக்கோ. 101 போடணுங்கிறதுல 201லேருந்து கூட போட்டுக்கலாம். இது புக்கில் வருது. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ். ஃபஸ்ட் நாலுமே கேட்டகரி நம்பர்ஸ். ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம், இங்கே கிடையவே கிடையாது. அதனால் என்ன பண்ணு, கிடையாதுன்னா இதுக்கப்புறம் சும்மா கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ F12 ப்ரெஸ் பண்ணி அதை டிசேபிள் பண்ணிக்கும். இப்போ தேவையில்லாத ஆணியை நம்ம வச்சுக்க வேண்டாம். அது அப்புறம் அடிக்கணும், அப்புறம் போடுங்கணும். நம்ம செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இது கொடுக்கறது மூலிமா என்ன ஆச்சுன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு, பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபா பர்ச்சேஸ் ப்ரைஸ். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது ஓப்பனிங் வேல்யூ.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% ஆட் பண்ணி போட்டுக்கோ. இங்கேருந்து ஒரு 25% மார்ஜின். அது எப்படி ஆட் பண்ணணும்னா இங்கே வச்சுக்கிட்டு ஆல்ட் சி போயிட்டு 240 இன்ட்டு 125% அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே 300 வரும். ஸோ 245க்கு வாங்குகிறோம், 300க்கு விற்கிறோம். எவ்வளவு குவான்டிட்டினா 300 குவான்டிட்டி. 300 குவான்டிட்டியில் ஆக்ராவில் 150 குவான்டிட்டி. என்ன ரேட்டு? 240 ரூபான்னு. அடுத்தது மதுராவில் 150, அதுவும் என்ன ரேட்டுனா 240. மொத்தம் 72,000 வந்துடுச்சா? ஓகே, என்டர் என்டர் சேவ். இதே மாதிரி எல்லா என்ட்ரியும். அடுத்தது ஜாவா 202 வச்சுக்கோ. புக்கு கம்ப்யூட்டர்ஸ் அது கீழே வரட்டும். ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸு 275. அப்போ செல்லிங் ப்ரைஸு ஆல்ட் சி போய்ட்டு 275 இன்ட்டு 125 ஷிஃப்ட்டு போட்டு 5 போட்டோம் அப்படின்னா இங்கே வருது பாருங்கள். அங்கே ஆல்ட் சி போட்டால் இங்கே வரும். இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து மேலே வந்து உட்காரும். பைசா காலம் வேண்டாம், ரூபா காலத்தில் 345 அப்படின்னு போட்டு எத்தனை குவான்டிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் 200 குவான்டிட்டி இருக்குது. 200 குவான்டிட்டியில் ஆக்ராவில் 150 குவான்டிட்டி. என்ன ரேட்டு? 275க்கு. மிச்சம் இருக்கிறது மதுரா, அதுலேயும் 275. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 55,000. 55,000 இருக்கா? என்டர் என்டர் சேவ். அடுத்தது பாருங்கள், பைத்தான்னு ஒரு புக்கு 203ன்னு வச்சுக்கலாம். புக்கு கம்ப்யூட்டர் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போடுங்க. 265 என்டர் என்டர். ஆல்ட் சி போயிட்டு 265 இன்ட்டு 125% அப்படி போட்டிங்கன்னா இங்கே வரும். போய் மாற்றிக்கோ, 332 இல்லை 335 அப்படின்னு ப்ரைஸை மாற்றிக்கோ. செல்லிங் ப்ரைஸை. மொத்தம் எத்தனை குவான்டிட்டி இருக்குது? 300 குவான்டிட்டி இருக்குது. அதில் ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி இருக்குது, 265 ரூபா. மிச்சம் மதுராவில் 200 குவான்டிட்டி இருக்குது, அதே 265. மொத்தம் 79,500. 79,500 இருக்கா பார்த்துக்கோ. என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஓடி அப்படின்னு ஒரு புக்கு. ஐஓடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர்? 1 2 3 4வது நம்பர் 204. இந்த நம்பரை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிங்க யாராவது. கம்ப்யூட்டர் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுனா 278. என்டர் என்டர். ஆல்ட் சி போய்ட்டு 278 இன்ட்டு 125% போட்டிங்கன்னா 350 ரூபான்னு வச்சுக்கலாம். இந்த புக்கை 278 வாங்கி 350க்கு விற்கிறோம், அப்படி வச்சுப்போம். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 250 புக்கு இருக்குது. அதில் 125 புக்கு ஆக்ரா குடோனில் இருக்குது, 278 ரூபான்னு. மதுரா குடோனில் ஒரு 125 புக்கு 278 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 69,500 இருக்கா பார்த்துக்கோ. இருக்குது. அடுத்தது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 205. புக்கு கம்ப்யூட்டர் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எவ்வளோன்னா ஒரு புக்கோட ரேட்டு 250 ரூபா. இப்போ ஆல்ட் சி போய்ட்டு 250 இன்ட்டு 125%. சார் அது என்ன சார் 125? நீங்களாவே வந்து ஏற்றிக்க முடியுமானா ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 25% ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 30%, இல்லை 10%, உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கோங்க. மொத்தம் 225 புக்கு இருக்குது. ஆக்ராவில் 100 புக்கு. என்ன ரேட்டுனா 250. மிச்சம் இருக்கிறது மதுராவில், அதுவும் 250. மொத்தம் 56,250 இருக்கா பாரு. என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது கம்பெனி லா அப்படின்னு ஒரு புக்கு. கம்பெனி லா வந்து 206 புக்கு. கம்பெனி லா வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரும். அதுவும் வந்து மேனேஜ்மெண்ட்டு தான், மாற்றிருங்க. எஸ் போடுங்க. என்ன ரேட்டுனா 225 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஆல்ட் சி போய்ட்டு 225 இன்ட்டு 125% போட்டிங்கன்னா 280 வருது. 280ன்னு வச்சுக்கோ. எவ்வளோ ப்ராடக்ட்னா 260. அதில் ஆக்ராவில் எவ்வளோ இருக்குது? 130 இருக்குது, 225ன்னு. மதுராவில் பேலன்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 58,500. 58,500. என்டர் என்டர் சேவ். ஒன்று ஆல்டர் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம். அதில் வந்து எதை ஆல்டர் பண்ணணும்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். அது வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரணும். ஸோ இதை ஆல்டர் பண்ணியாச்சு. இப்போ மேலே போயிட்டு மிச்சம் இருக்கிறத கிரியேட்டு ஸ்டாக் ஐட்டம், அடுத்தடுத்த ஐட்டம் கிரியேட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் காப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது நோட்டு. மேக்ஸ் காப்பி வந்து எது கீழே வரணும்? 207. எது கீழே வரணும்னா காப்பிங்கிறது கீழே வரணும். இது வந்து கிளாஸ்மேட் அப்படிங்கிற கேட்டகரி. யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்பர்ஸு. ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து 32 ரூபா போடுங்க. ஆல்ட் சி போய்ட்டு 32 × 125% போட்டிங்கன்னா 40 ரூபா வருது. எவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட ஸ்டாக் அப்படின்னா 250 இருக்குது. அதில் ஆக்ராவில் 125 இருக்குது. உன்னோட ரேட்டு 32 ரூபா. அடுத்தது மதுராவில் 125 இருக்குது. உன்னோட ரேட்டு 32 ரூபா. மொத்தம் 8000 ரூபா இருக்கா? இருக்குது. டேலி ஆகிடுச்சு. என்டர் சேவ். கடைசி ஐட்டம் பாருங்கள், இங்கிலீஷ் காப்பி நோட்டு. இங்கிலீஷ் காப்பி நோட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 3 3 6 8 208. காப்பி கிளாஸ்மேட்டு. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. 35க்கு வாங்குகிறோம், 45க்கு விற்கிறோன்னு வச்சுப்போம். மொத்தம் 300 காப்பிரைட்டு நோட்டு. ஆக்ராவில் 225 இருக்குது. உன்னோட ரேட்டு 35 ரூபா. மிச்சம் மதுராவில் இருக்குது 35 ரூபான்னு. ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து 10,500 இருக்கா பார்த்துக்கோ. இந்த மாதிரி இருக்கா பார்த்துக்கோ. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அதை படி பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் பார்க்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கு, வேண்டாம். ஸ்டாக் சம்மரி பாருங்கள். ஸ்டாக் சம்மரி எப்படி பார்க்கணும்? கேட்வே ஆஃப் டேலியில் வந்து ஸ்டாக் சம்மரி, இங்கே ஆல்ட் F1 அப்படின்னு போட்டு இங்கே வந்து இந்த ஸ்டாக் சம்மரி இதுவும் அதுவும் டேலியாக தான் பாருங்கள். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்க்க சொல்கிறாங்க. அசட்ஸ் இந்த பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு இந்த இடத்துல அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக், அங்கே போயிட்டு ஆல்ட் F1 எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது அங்கே இருக்குது. அடுத்தது P&L. P&L ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி இங்கே க்ளோசிங் ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆக்ரா சம் ஓவர். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர், சரி, இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸும் சேல்ஸ் ப்ரைஸும் நம்ம டேலியில் என்ட்ரி போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போதும் சேல்ஸ் என்ட்ரி போடும்போது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் வவுச்சர் V, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடணும்னு சொல்கிறேன் சிம்பிளாக. இது வந்து அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். அப்போ ஐட்டம் இன்வாய்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இங்கே சேஞ்ச் மோட் அப்படின்னு இருக்குது. அந்த சேஞ்ச் மோடை போய் மாற்றிக்கணும். மாற்றின்ட்டு நீங்களாவே இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கோ. நம்ம யார்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் புக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். யார் ட்ரீம் புக்ஸ் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார். ஓகேவா? அடுத்தது பர்ச்சேஸ் லெட்ஜர். அதுக்கு ஒரு லெட்ஜர் விடும். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். என்ன புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்? இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற ஐட்டத்தை அப்படியே போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் புக்கு ஐடி டூல்ஸ். ஐடி டூல்ஸு இப்போ பர்ச்சேஸ் பண்ணினா எந்த குடோனில் வைக்கணும்னு சொல்கிறோம்? ஆக்ரா குடோனில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எத்தனை குவான்டிட்டினா ஒரு 50 குவான்டிட்டி போடுறோம். போட்ட உடனே என்ன ஆச்சு? இந்த 240ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த 240 எங்கேருந்து வருது அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்து எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுத்தோம் இல்லையா? இங்கே இந்த 240 அங்கே வருது. குயிக்காக சேவ் பண்ணுறேன். அங்கே கொடுத்தது இங்கே வருது. ஸோ பர்ச்சேஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுத்தோன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஜாவா புக்கு இருக்குது அப்படின்னா ஜாவா வாங்கி எந்த குடோனில் வைக்க போகிறோம்? ஆக்ராவில் வைக்க போகிறோமா, மதுராவில் வைக்க போகிறோமா? எல்லாத்தையும் ஒரே குடோனில் தான் வைப்போம். மதுராவில் ஒரு 50 புக்கு வாங்குகிறோம். 275. இந்த 275 எங்கே வந்திருக்கு அப்படின்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ரேட்டில் கொடுத்தோம் இல்லையா? அதனுடைய அமௌண்ட்டு நீ அங்கே கொடுத்ததுனால இங்கே வருது. கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம்? செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4/24 தான் இந்த ரேட்டு சொல்லியிருக்கோம். அதனால தான் இங்கே கொடுத்த ரேட்டு ஏன் சார் ஓப்பனிங் பேலன்ஸில் இங்கே வரல, நீங்கள் மேனுவலாக போட்டிங்க அப்படின்னா அது 1/4/24
அல்லது அதுக்கப்புறம் உள்ள ரேட்டு. இங்கே போடுறது 31/3/24. இதுக்கு முன்னாடி உள்ள ரேட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள ரேட்டு இதே ரேட்டு தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை விட கம்மியாக இருக்கலாம், இதை விட ஜாஸ்தியாக இருக்கலாம். அதனால தான் அங்கேருந்து இங்கே ரேட்டு பிக்கப் ஆகலை. ரைட்டா? ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸு ஆஸ் ஆன் 1/4 இருந்தாலுமே அங்கே இருக்கிறது க்ளோசிங் பேலன்ஸு. அங்கேருந்து ஏன் ரேட்டு பிக்கப் ஆகலைன்னா இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது பிக்கப் ஆகலை. இந்த மாதிரி தான் நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். என்ட்ரு கொடுத்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். என்ட்ரு கொடுத்து பர்ச்சேஸ் என்ட்ரி. அதே மாதிரி சேல்ஸ் என்ட்ரி போடணும். என்ன பண்ணணும்? F5 ப்ரெஸ் பண்ணி கேஷ் சேல்ஸ் பண்ணுறேன்னா கேஷ் சேல்ஸ் ஒன்று ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் போதும். என்ன புக்கு சேல்ஸ் பண்ணுற? இப்போ ஐடி டூல்ஸ் இருக்குது. ஒரு 100 புக்கு ஒரு கம்பெனிக்கு செலக்ட் பண்ணுறோம். ஆக்ராவை செலக்ட் பண்ணு. ஆக்ராவில் 200 இருக்குது. அங்கேருந்து ஒரு 100 குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது 240 வந்தது, செல்லிங் பண்ணும்போது சேல் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. என்டர். இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி பார்த்துக்கோ. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன். நான் வந்து டேலியில் ஃபெமிலியர் ஆனதுக்கு என்ன காரணம், இதை நான் ரெக்கார்டு பண்ணுறேன், பதிவு பண்ணுறேன். நிறைய முறை சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன். வாத்தியார் இன்வென்ட்ரி கிரியேட் பண்ண சொன்னாரா, நீங்கள் வெறும் வாத்தியார் இன்வென்ட்ரி கிரியேட் பண்ண சொன்னால் இன்வென்ட்ரியோட நிற்கக்கூடாது. அந்த மாதிரி நின்னால் நம்ம வந்து வெறும் கிளார்க்காக தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ரைட்டா? இப்போ இந்த மாதிரி இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்களாவே ஒரு கம்பெனி டம்மியாக கிரியேட் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு, நீங்களாவே அதுக்கு வந்து சேல்ஸ் என்ட்ரி போட்டு, நீங்களாவே சேல்ஸ் என்ட்ரி போட்டதுக்கு ரெசிப்ட் என்ட்ரி போட்டு, நீங்கள் ரெசிப்ட் வந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு, அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் பேங்க்லேருந்து உங்களுடைய கிரெடிட்டாருக்கும் மற்றவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் நீங்களாவே கற்பனை பண்ணி போடணும். அந்த காலத்தில் நான் அப்படி தான் இது எல்லோ ஆட்ஸ் பார்த்து அப்படி தான் நான் பண்ணினேன். அதனால தான் எனக்கு டேலி வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆச்சு. ஓகேவா சார்? சன்ட்ரி கிரெடிட்டாக இருக்கும், சன்ட்ரி டேட்டா இருக்கும். எங்கே சார் போவேன் நான் டேட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறதுல யார் நல்லா பர்ச்சேஸ் பண்ணுவோன்னா லேடிஸு. எவன் தலையில் மிளகா அரைக்கலான்னா ஜென்ஸு தலையில் மிளகா அரைச்சிடலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சன்ட்ரி கிரெடிட்டாக இருக்குது லேடிஸ் பேராக வைங்க. தமன்னா, நமிதா, குஷ்பு, அந்த மாதிரி இவங்கள்டேருந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும், விற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜித்து, சிம்பு, விரல் நடிகர் சிம்பு, அஜித்து, தலை விஜய், அந்த மாதிரி அவனுக்கு விற்கிற மாதிரியும், அவங்கள்டேருந்து காசை கலெக்ட் பண்ணுற மாதிரியும், வாங்கி இவனுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரியும் போட்டு என்ட்ரி போட்டு பிஆர்எஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு அப்படி போட்டு பாருங்கள். ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் சிறந்து வருவதற்கான வழி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் நிறைய தேடி போடலாம். ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A2B போகிறீங்க. A2Bனா என்ன கம்பெனி? A2Bனா என்ன? ஸ்வீட் அண்ட் ஹோட்டல். அடையார் ஆனந்த பவன். 2A ஒரு B, அதான் A2B, A2Bம்பாங்க. ஓகேவா? அடையார் ஆனந்த பவன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெப்சைட்குள்ளே போகணும். வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் டேலியில் என்ட்ரி பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி போடலாம். எப்படி சார் போடலாம்? ஒன்றும் இல்லை, வெப்சைட் போயிட்டீங்களா, இங்கே ஆன்லைன் ஆர்டர்னு இருக்கா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், ஆன்லைன் ஆர்டர்னு இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆர்டரில் ஏதோ ஒரு அவுட்லெட் புரட்சியாக இருக்கும், ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்வீட் இருக்குதுன்னு வச்சுக்கோ, கேட்டகரி ஸ்வீட்டு, சேவரைஸ், ரெடி டு குக், பேக்கரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பு. டேலியில் இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணோன்னா குரூப்பு வந்து முக்கியம். கேட்டகரி வந்து தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனா இல்லை வேண்டான்னு விட்டுடலாம். தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். குரூப்பும் ஐட்டம் நேமும் முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேலியில் ஸ்வீட்டுன்னு ஒரு குரூப்பு, சேவரைஸ்னு ஒரு குரூப்பு, ரெடி டு குக்னு ஒரு குரூப்பு, பேக்கரின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட இருக்குது, காஃபி, ஸ்பைசஸ், ரைஸு, ஸ்வீட்டு, சேவர் ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி டு குக், பேக்கரி, காஃபி, ரைஸ் மிக்ஸு, என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள் கேட்டகரியில். இதெல்லாம் நீங்கள் குரூப்பாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட்டை போய் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோ. ஸ்வீட்டை போய் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஐட்டம் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மைசூர் பாக்கு அப்படின்னு ஒரு ஸ்வீட்டு.
டேலியில் இதை எப்படி என்ட்ரி பண்ணலாம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு, முதல்ல வந்து ஸ்டாக் குரூப் ஸ்வீட்டுன்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்வீட்ஸ்னு ஒரு குரூப். அடுத்தது ஐட்டம் நேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் நேம். இப்போ இந்த ஸ்டாக் ஐட்டம் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மைசூர் பாக்குன்னு இருக்கு பார்த்தியா, அதில் எது சார் ஐட்டம்னா 250 கிராம்னு ஒரு ஐட்டம், 500 கிராம்னு ஒரு ஐட்டம், 1000 கிராம்னு ஒரு ஐட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை போடணும் அப்படின்னா, ஸ்பெஷல் மைசூர் பாக், நம்ம வந்து பாகிஸ்தான் பிஏகேன்னு போட்டால் அது பாகிஸ்தான் ஆகிடும். அதனால் ஸ்பெஷல் மைசூர் பா அப்படின்னு அதோட விட்டுருவோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 250 கிராம் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? என்ன பண்ணணும், ஸ்பெஷல் மைசூர் பாக்குன்னு டைப் பண்ணி அதை காப்பி பண்ணிவிட்டு 250 கிராம் அப்படின்னு போடுங்க. பார்ட் நம்பர் 101, ஸ்வீட்டுக்கெல்லாம் 101 அப்படின்னு போடுங்க. இப்போ எது கீழே வரும்? அது ஸ்வீட்ஸ் கீழே வரும். கேட்டகரி வேண்டாம், நாட் அப்ளிகபிள். யூனிட் வந்து நம்பர்ஸ், செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே போய்ட்டு என்ன ரேட்டு, இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டு 221 ரூபா 43 பைசா. ஸோ 221 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 250 ரூபாய்க்கு விற்கிறோம், அவ்வளோதான். என்டர் ஓப்பனிங் குவான்டிட்டி இருந்தால் போட்டு, இல்லைனா விட்டுரு. ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும். இப்போ ரெண்டாவது ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணலாம்? இங்கே 500 கிராம் போனீங்கன்னா தெரியும், ஸ்பெஷல் மைசூர்பா 500 கிராம். இப்போ டாலியில் போய்ட்டு என்ன பண்ணணும், ஸ்பெஷல் மைசூர்பா ஐஃபன் 500 கிராம் அப்படின்னு போடுங்க. ஐட்டம் நம்பர் 202 இந்த மாதிரி, சரி 102 ஸ்வீட் அப்படிங்கிற கேட்டகரி, செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் 442 ரூபா 86 பைசா, 442 ரூபா 86 பைசா. செல்லிங் ப்ரைஸு ஒரு 550 ரூபா வச்சுக்கோ, போதும். கண்ட்ரோல். ஓப்பனிங் குவாலிட்டி இருந்தால் போடு, இல்லைனா விட்டுரு. ஓப்பனிங் குவாலிட்டி இருந்துச்சுன்னா போடு, 442 ரூபா 86 பைசா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி A to Bலேருந்து எடுக்கலாம், அல்லது ஹால்டிராம்னு ஒரு வெப்சைட் இருக்குது. வாத்தியார் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஹால்டிராம்னு சொல்லிட்டு அந்த ஹால்டிராம் ஸ்நாக் இருக்கு இல்லையா, ஹால்டிராமில் போயிட்டு ஹால்டிராம் ஐட்டத்தை எடுக்கலாம். அந்த மாதிரி தீபாவளி ஸ்பெஷல், சேவரைட், ஸ்வீட்ஸ், குக்கி, இதெல்லாம் வந்து குரூப்பு. இப்போ ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக்கடு ஸ்வீட்ஸு, டின் ஸ்வீட், இதெல்லாம் கேட்டகரி. பேக்கடு ஸ்வீட்ஸில் போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் ஐட்டம் நேம். ராயல் ஆரஞ்சு, பர்ஃபி, இதெல்லாம் ஐட்டம் நேம். ராயல் மோத்தி கலர், இதெல்லாம் ஐட்டம் நேம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாவே இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணணும். நீங்களாவே என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணணும். நீங்களாவே இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணணும். இப்போ ஹால்டிராம்னு ஒரு கம்பெனி நான் காமிச்சு விட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஆச்சி மசாலா, அங்கே போய்ட்டு நீங்கள் ஆச்சி மசாலான்னு போட்டிங்கன்னா அந்த கம்பெனி ஆதென்டிக் வெப்சைட்ஸ். ஸ்ரீ மிட்டாய், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனிகளை எடுத்து வச்சு அதனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்னென்ன ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறாங்கிறது லிஸ்ட்டு பண்ணியிருப்பான். அந்த லிஸ்ட்டில் எது குரூப், எது கேட்டகரி, எது ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வென்ட்ரி கிரியேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதனால தான் எனக்கு டேலி ஃபெமிலியர் ஆச்சு. ஓகேவா? எல்லாரும் டேலி சொல்லி தருவான், டேலியில் ஃபெமிலியர் ஆகிறது எப்படின்னு அவனை சொல்லி தர மாட்டான். ஓகேவா? எல்லாரும் டேலி சொல்லி தருவாங்க, டேலியில் ஃபெமிலியர் ஆகிறது எப்படின்னு ஒன்று சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் ராமகிருஷ்ணா மேடம் நமக்கு சொல்லித்தரும். ஓகேவா? உங்களுக்கு இதை புரிஞ்சுது அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.